Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு பேதுரு காரியத்தை முதலில் இருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி, பேதுரு காரியத்தை முதலில் இருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஆண்டவர் இந்த பேதுருவின் நிருபம், பேதுருவின் வார்த்தைகள், பேதுரு செய்ததான ஊழியங்கள், பேதுருவின் வாழ்க்கை வரலாறு என்று பல வகையிலே பேதுருவை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அப்படியாக நாம் வாசித்ததான இந்த வேத பகுதியானது அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த 10ஆம் அதிகாரத்திலே ஒரு தரிசனம் கண்டு கொர்நேலியுவின் வீட்டிற்கு சென்று அங்கே புறச்சாதிகள் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டதை குறித்ததான காரியத்தை பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்து எருசலேமில் உள்ளதான தேவ பிள்ளைகளுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு இதையெல்லாம் சொல்லும் போது அவர்களுக்கு சொல்லுவதற்கு முன்னதாக அவர்கள் சொல்லுகிற காரியம், நீர் புறஜாதிகளோட போய் போஜனம் பண்ணினீரே என்று ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார். அங்கே வாக்குவாதம் பண்ணினவர்களின் இடத்திலே பேதுரு அங்கே வரிசையாய் அவர்களுக்கு நடந்த காரியத்தை விவரிக்க தொடங்கினான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இன்றைக்கு இந்த வரிசைப்படுத்துகிறவன் இந்த பேதுரு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். காரியங்களை வரிசைப்படுத்தி ஒரு காரியத்தை செய்கிற ஒரு மனுஷனான். அங்கே அவனுக்கு விரோதமான ஜனங்கள் எழும்பி, விரோதமானவர்கள் என்று சொன்னால் இவரோடு கூட இருக்கிறவர்கள் தான். ஆனால் அங்கே என்ன சொல்லுகிறார்கள்? விருத்த சேதனம் உள்ளவர்கள் நாம், ஆனால் நீர் விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்தில் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று வாக்குவாதம் செய்கிறார். அந்த வாக்குவாதம் செய்கிறவர்களிடத்திலே காரியங்களை அவர் வரிசைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஏறக்குறைய 10ஆம் அதிகாரத்தில் உள்ள அநேக வசனங்கள் இங்கே திரும்ப எழுதப்பட்டிருக்கிறது ஆவியானவராலே என்று நாம் அறிந்து கொள்ளும். அப்படியானால் இதை மறுபடியும் இன்னொரு அதிகாரத்திலே எழுதுவதற்கு ஆவியானவரின் திட்டம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பேதுருவை ஆண்டவர் அன்றைக்கு அந்த வரிசைப்படுத்துகிறவராய் அங்கே வைத்தார். ஆவியானவரும் வரிசைப்படுத்துகிறவர் என்பதை தேவ ஜனங்கள் புரிந்து கொண்டு நாமும் அந்த வரிசைக்குள்ளே வர வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகையால் இந்த வரிசைப்படுத்துகிறவன் பேதுரு என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது அவன் எதனால் இதையெல்லாம் வரிசைப்படுத்தினான், எதனால் அவன் வரிசைப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் என்று யோபு தன் சரித்திரத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை பேதுருவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம்.
தன்னுடைய நியாயம். அவர்கள் அன்றைக்கு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். நாம் விருத்தி செய்த நம்முடைய யூதர்கள் யூதரல்லாத புறஜாதிகளிடத்திலே போய் நீர் ஏன் போஜனம் பண்ணினீர் என்று போஜனம் பண்ணி இருக்கிறதை குறித்து அங்கே சொல்லுகிறதை வாக்குவாதம் பண்ணுகிறார். அப்படியானால் தனக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டுமானால் அதை வரிசைப்படுத்த வேண்டும். அதை வரிசைப்படுத்த வேண்டும் என்று பேதுரு அறிந்திருந்தார். மட்டுமல்லாமல் அவன் நியாயத்தை வரிசைப்படுத்துகிறது மட்டுமல்ல, காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அந்த காரியங்கள் கர்த்தர் அவரை பேதுருவை கொண்டு செய்த காரியங்கள் என்ன, ஏன் அவர் அங்கே போனார், ஏன் அவர்களோடு போஜனம் பண்ணினார், என்ன காரியம் என்பதை வரிசைப்படுத்துகிறது மட்டுமல்ல, அதை ரூபிக்கும், அதை நிரூபிக்கும் வகையிலே அந்த வார்த்தைகளால் அந்த வாயை கர்த்தர் நிரப்பினார். ஆகையால் தான் அந்த அதிகாரம் முழுவதையும் அடுத்து வசனங்களிலே 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த காரியங்களை, இந்த 10ஆம் அதிகாரத்திலே தனக்கு நடந்த காரியங்களை அவன் அங்கே ரூபித்து விவரித்து வரிசைப்படுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 44:7, பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னென்னதென்று முன் அறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டுமே. முதலாவது எதனால் வரிசைப்படுத்துகிறவனாய் பேதுரு இருந்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் தன் நியாயத்தை அங்கே வரிசைப்படுத்தி தன்னுடைய காரியங்களை அவன் ரூபிக்கும்படியாக தன் வாயினாலே அந்த வார்த்தைகளை அங்கே பேசுகிறான். இரண்டாவதாக தேவனே வரிசைப்படுத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். எப்படிப்பட்ட வரிசை? எல்லாவற்றையும் இன்னென்னதென்று முன் அறிவித்து வரிசைப்படுத்துகிறவர். பேதுருவின் வாழ்க்கையிலே அவருக்கு காட்டின தரிசனம் என்ன? அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவனை மனுஷர்கள் சந்திக்க வருவார்கள். அவர்களோடு கூட அவன் போக வேண்டும், அங்கே போய் அவன் ஜெபிக்க வேண்டும் என்பதை எல்லாம் அந்த தரிசனத்தின் மூலமாக முன் அறிவித்தான். ஏசாயா 44:7 சொல்லுகிறது, எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நான் தான் எல்லாவற்றையும் முன் அறிவித்து வரிசையாக வைக்கிற தேவன் என்று தேவன் விளம்புகிறது மட்டுமல்ல, நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நிகழ்காரியங்கள் வருங்காரியங்கள். அப்ப அன்றைக்கு நிகழப்போற காரியம், அதன் பின்பு வரப்போகிற காரியம், இதெல்லாம் இந்த அப்போஸ்தலர்களிடத்திலே எருசலேமுக்கு திரும்பி வந்து அதை சொல்லும் போது இவர்கள் வாக்குவாதம் பண்ணுவார்கள் என்பதை அறிந்த தேவன்தான் திட்டமும் தெளிவுமாக வருங்காரியங்களை குறித்தும் நிகழ்காரியத்தை மட்டுமல்ல வருங்காரியங்களை குறித்தும் தெளிவாக சொல்லுகிற தேவன் அவர் என்பதினாலே அதையெல்லாம் தெளிவுபடுத்தினார். ஆகையால் பேதுருவும் கூட அதை வரிசைப்படுத்தி சொல்லுகிறவனாய் அவன் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டான். மூன்றாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஜனங்கள் தன்னுடைய பிரசங்கத்தை கேட்டு முடித்த பின்பு அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதிதான். அதனால இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரத்தின் 40ஆம் வசனம். அப்படியே வரிசையாய்
100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆண்டவர் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கிறதான ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யும் போது அங்கே ஒரு காரியத்தை செய்கிறதை பேதுரு அங்கே கூட இருந்து பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வரிசையாய் அவர்களை 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார வையுங்கள். அப்படியே அவர்கள் உட்கார வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பேதுருவுக்கு இந்த வரிசைப்படுத்துகிறது என்ன என்பதை அவர் கற்றுக் கொடுத்ததினாலே இந்த பேதுரு தன்னுடைய ஜீவியத்திலே எல்லா காரியத்தையும் வரிசைப்படுத்துகிறதை அறிந்திருந்தான். ஒரு போஜன பந்தி செய்வதற்கு உட்கார்வதற்கு கூட ஒரு ஒழுங்கும் கிரமமான ஒரு வரிசைப்படுத்துதல் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். 5 அப்பம் 2 மீன் அது ஆசீர்வதிக்கப்பட்டது. வந்திருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாமே, எப்படியோ அவரவர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்திலே உட்கார்ந்து இருக்கட்டும், அப்படியே கொடுத்து விட்டு போகலாமே என்பது அல்ல. அங்கேயும் ஒரு வரிசைப்படுத்துதலை கர்த்தர் அங்கே கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பேதுருவுக்கு சொல்லி கொடுத்திருந்தபடினாலே, படிப்பித்து கொடுத்திருந்தபடினாலே பேதுருவும் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை வரிசைப்படுத்துகிறவனாய் அவனுடைய ஜீவியத்திலே இருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த வரிசைப்படுத்துதல் என்று சொல்லும் போது இந்த 5 அப்பம் 2 மீன்களையும் அவர் பங்கிட்டு கொடுக்கிறதான வேளையிலே அவர் அந்த இடத்திலே அவர்களை வரிசையாக உட்கார வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் எதனால் இந்த பேதுரு இந்த வரிசைப்படுத்தி எருசலேமில் உள்ள ஜனங்களுக்கு இந்த வாக்குவாதம் பண்ணி அவனை குற்றப்படுத்தி நீ குறை கண்டுபிடித்து நீ போய் அங்கே விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு போஜனம் பண்ணினீரே என்று சொல்லி அவரிடத்தையே கண்டுபிடிக்க பார்க்க அந்த குற்றத்தின் நிமித்தம் எதனால் பேதுரு இந்த 3 காரியங்களை செய்தார்? முதலாவது அந்த நியாயத்தை வரிசைப்படுத்தி தன்னுடைய வார்த்தைகளை ரூபிக்கும்படியாக, வார்த்தைகளினால் தன்னுடைய காரியத்தை ரூபிக்கும்படியாக முதலாவது செய்தார். 2வது, தேவனே நமக்கு காரியங்களை முன் அறிவித்து வரிசைப்படுத்துகிறவர். அவர் நிகழ்காரியங்களையும் வரும் காரியங்களையும் அவனுக்கு அறிவித்திருந்தார். ஆகையால் அதை வரிசைப்படுத்த. 3வதாக மார்க் 6:40 நாம் வாசிக்கிறோம், அவன் இயேசுவானவரிடத்திலே அந்த வரிசைப்படுத்துதல் என்னவென்று சொல்லி அவன் கற்றிருந்தபடினாலே அவன் கற்றுக்கொண்டதை தன்னுடைய ஜீவியத்திலே அவன் அபியாசப்படுத்தினான். இதை கேட்கிறதான அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வரிசைப்படுத்துதல் என்பது நமக்கு அவசியம் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே பேதுருவின் வாழ்க்கையின் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த வரிசையாய் ஏன் அவன் வரிசைப்படுத்தி சொல்ல வேண்டும்? அன்றைக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே எழுந்து நின்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தைரியமாய் அவன் பேசினது போல அவன் பேசியிருக்கலாம். அவர்கள் வாய்களை அடைக்கிறது போல எல்லா காரியங்களையும் அவன் அப்படியே சொல்லியும் இருக்கலாம், சொல்லாமலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை கொர்நேலியுவின் வீட்டுக்கு எதற்காக கொண்டு சென்றார் என்பதின் நோக்கத்தை, அவனுடைய காரியங்களை ரூபிக்கும் வார்த்தைகளை அவன் எடுத்து சொன்னதுனால அந்த காரியங்கள் அந்த ஜனங்களுக்கு, யூதர்களுக்குள்ளே இருந்ததான அந்த வித்தியாசம், நாம் விருத்த சேதனம் உடையவர்கள், அவர்கள் புறஜாதிகள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்கிறதான ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை வைத்திருந்தார்.
அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் பேதுருவை நமக்கு திருஷ்டாந்தமாய் வைத்து வரிசைப்படுத்துகிறதிலே நாம் நம்முடைய காரியங்களை ரூபிக்க, நம்முடைய நியாயத்தை ரூபிக்க அந்த வார்த்தைகளை ஆண்டவர் நம்முடைய வாய்களிலே போடும்போது நாம் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் தேவனுக்காய் நம்முடைய காரியங்களை நாம் சொல்ல முடியும். தேவனுக்காய் ஆத்தும ஆதாயத்தை செய்ய முடியும். மட்டுமல்லாமல் தேவனே முன்னறிவித்து வருங்காரியங்களையும் நிகழ்காரியங்களையும் பேதுருவுக்கு அறிவித்தது போல தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நமக்கும் கூட அவைகளை தரிசனத்தின் மூலமாகவோ அல்லது வேத வசனத்தின் மூலமாகவோ அல்லது தீர்க்க தரிசனமாகவோ நமக்கு உரைக்கும் போது அவைகளை தைரியமாய் நாம் ஜனங்களிடத்திலே சொல்லுகிறவர்களாய் இனி மாறப்போகிறோம். மட்டுமல்லாமல் இயேசுவானவர் ஒரு ஆதாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதற்கு கூட ஒரு வரிசை படுத்துதல் வேண்டும் என்று சொன்னான். எல்லா காரியங்களிலும் இந்த வரிசைப்படுத்துதல் நம்முடைய ஜீவியத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த பேதுரு அன்றைக்கு கற்றுக்கொண்டது போல இன்றைக்கு நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். ஒரு பந்தி இருத்தல் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் நாம் இந்த வரிசையை கடைபிடிக்க வேண்டும். கடந்த நாட்களிலே நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சென்றிருந்தோம். அப்பொழுது அவசரமாக எங்களோடு இருந்த ஊழியக்காரர்கள் புறப்பட வேண்டும் என்று சொல்லி புறப்படணும், நம்ம சீக்கிரம் போய் அந்த காரியத்தை நம் மேடையில் ஏறி முடித்து விட்டு வருவோம் என்று சொல்லி புறப்பட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், அதிக ஜனம் இருப்பதனால கொஞ்சம் அவர்கள் கலைந்து போகட்டும், அங்க போய் நாம் நின்று கொண்டு தானே இருக்க வேண்டும் என்று சொன்னோம். அதன் பின்பு கொஞ்சம் கலைந்து போனார்கள். கொஞ்சம் பேர், ஒரு 10 பேர் அல்லது ஒரு 8 பேர் இருந்திருப்பார்கள். அப்போ அவர்கள் பின்னாலே போய் நான் நின்றேன். அதன் பின்பு வந்த ஊழியக்கார சகோதரி கொஞ்சம் முன்பு போயிட்டு வாங்க என்று கூப்பிட்டு சொன்னேன், ஏற்கனவே வரிசையில் நிற்கிறார்கள், அவர்கள் பின்பாக நாம் போவோம். பெருமைக்கு என்று சொல்லவில்லை, இது நம்முடைய ஒழுங்கு. அப்ப ஆமா என்று சொல்லி எல்லாரும் அந்த வரிசைக்குள்ளே நாங்கள் வந்துவிட்டோம். அங்கு வந்திருந்தவர்கள் புறஜாதியார். அப்ப அவர்களுக்கு முன்பதாக நாமே கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு முன்மாதிரியா இராவிட்டால், அந்த வரிசைப்படுத்துதல் வரிசையிலே போகிறது இல்லாவிட்டால் நாம் தவறுகிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள. ஒரு ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்குறதா இருந்தாலும் அல்லது ரேஷன்ல போய் ரேஷன் கடைக்கு சென்று அந்த ரேஷன் வாங்குறதா இருந்தாலும், ஏதோ ஒரு கடையில போய் நின்று கடைகளிலே பொருட்களை வாங்குறதா இருந்தாலும், யாரோ ஒருவர் நிற்கிறார்கள் என்று சொன்னா அவர்களை முந்தி போய் எனக்கு இந்த பொருளை கொடுங்க, எனக்கு சீட்டை போடுங்க, எனக்கு டிக்கெட்டை கொடுங்க என்று சொல்லுவது தேவ பிள்ளைகளுக்கான ஒரு ஒழுங்கு அல்ல. நான் இதை ஆயத்தப்படுத்தும் போது இது என் மனதில் வரவில்லை. ஆனால் ஆவியானவர் இந்த காரியத்தை நமக்கு படிப்பித்துக் கொடுக்கிறார். இதை உங்களுக்கு நான் சொல்லுகிறது மட்டுமல்ல, நானும் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்திருக்கிறேன். ஆனால் சில வேளைகளிலே நானும் கடைபிடிக்காமல் முன்னுரிமை எடுத்துக்கொண்டு முன்னாலே இந்த வரிசையில் இல்லாமல் போயிருக்கிறேன். அதையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். சில கல்யாணங்களிலே நிற்கவே முடியாது. ஆகையால் அந்த பக்கத்திலே வந்து கிஃப்ட கொடுத்துட்டு போன நாட்கள் உண்டு, இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார். அவர் கற்பித்து கொடுக்கிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும். பேதுரு அதை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். இயேசுவானவர் கற்றுக் கொடுத்தார். சாப்பாடு தானே, எப்படியாவது பங்கு போட்டு கொடுங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு இல்லை. அவர்களை வரிசையா 50 பேராய் 100 பேராய் உட்கார வைங்க. நான் நினைக்கிறேன், இது நாம் வாழ்கிற யுகம் ஒரு கம்ப்யூட்டர் யுகம். ஆனால் அந்த யுகத்திலே லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, எதுவுமே எந்த வசதியும் இல்லாமல் ஒரு வனாந்தரத்திலே எப்படி அவர்கள் உட்கார்ந்து செய்தியை கேட்டிருப்பார்கள்? 5000 பேர் என்று கணக்கு எப்படி போட்டிருக்கிறார்கள்? இதெல்லாம் இந்த வரிசைப்படுத்துதலில் தான் என்று ஆவியானவர் ஒரு நாளிலே எனக்கு இதை வெளிப்படுத்தி,
நான் அடிக்கடி நினைப்பேன், இது 5000 புருஷர்கள் என்று எண்ணிக்கை போட்டார்களே, அந்த புருஷர்களை ஒழுங்குபடுத்தி உட்கார வைத்து அந்த புருஷர்களை எண்ணினாலே போதுமே என்று சொல்லி அவர்கள் ஒருவேளை குடும்பமாய் உட்கார்ந்திருக்கலாம். அந்த புருஷருடைய கணக்கை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் அது 5000 பேர் என்று எழுதப்பட்டது. புருஷர் மாத்திரம் என்று எழுதப்பட்டது. மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் அங்கே எண்ணிக்கையிலே போடப்படவில்லை. ஆனால் கொண்டு வந்து அந்த 5 அப்பத்தை கொண்டு வந்தவனோ ஒரு சிறுவன் தான். அவனும் கணக்கில் இல்லை, அந்த 5000 பேர்ல கணக்கில் இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவரின் கணக்கிலே அவன் இருக்கிறான். ஆகையால் தான் அவனுடைய பேர் சொல்லப்படாவிட்டாலும் ஒரு சிறுவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியானால் நம்முடைய ஜீவியத்திலும் நாம் எல்லாவற்றிலும் வரிசைப்படுத்துகிறவர்களாய் இருக்கும்போது நாம் எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே எல்லாவற்றிலும் ஒரு எண்ணிக்கைகளை நாம் பார்க்கிறோம். 7 என்கிற எண் அதிகமாய் வருகிறதை பார்க்கலாம். 12 என்கிற எண் அதிகமாய் வருகிறதை பார்க்கலாம். இப்படி எண்கள் அதிகமாய் வருகிற ஒரு புத்தகம் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு புதிய ஏற்பாட்டிலே. பழைய ஏற்பாட்டிலே எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே அதிகமான எண்ணிக்கைகள் வரும். அதற்கு பேரே எண்ணாகமம். ஒவ்வொரு கோத்திரத்தை எண்ணுவார்கள், ஒவ்வொரு ஆசாரிய குடும்பத்தை எண்ணுவார்கள். எல்லாம் எண்ணி 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 எண்ணிக்கைகளை அங்கே போடப்பட்டிருக்கும். ஆகையால் அது எண் ஆகமம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியானால் ஆண்டவர் இந்த எண்ணிக்கைகளை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாமும் அந்த எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்களாயிருக்கிறோம். அந்த 1,44,000 பேர் அந்த 12 கோத்திரத்தாரில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாய் அதற்குள்ளே இருக்கிற நாம் அந்த எண்ணிக்கைக்கு அடங்காத அந்த ஜனத்திரளிலே நாமும் உள்ளே இருந்தால்தான் அந்த எண்ணிக்கைக்கு உள்ளே வருகிறவர்களாய் நாம் மாறுவோம். ஆகையால் இந்த 3 காரியங்களினாலே பேதுரு வரிசைப்படுத்துகிறவனாய் இருந்தான். நாமும் இக்காலத்திலே வரிசைப்படுத்துகிறவர்களாய் நம்முடைய ஜீவியத்திலே இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக, ஏன் வரிசைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்க, எதினால் வரிசைப்படுத்த வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஏன் நாம் வரிசைப்படுத்த வேண்டும்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 நாளாகமம் 24:19, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு கற்பித்தபடியே அவர்கள் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் தங்கள் முறை வரிசைகளில் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் அவர்களுடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே. இதற்கு முந்தின ஒரு பெரிய ஒரு பட்டியலை நாம் அங்கே பார்க்கிறோம். அதை இந்த லேவியின் கோத்திரத்தாரில் யார் யார் எந்தெந்த ஊழியங்களை செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று எல்லாம் வரிசை கிரமமாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே இந்த 19ஆம் வசனம் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கவும் அவர்களுடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகளின் வரிசைப்படி தங்கள் முறை வரிசைகளில் அவர்கள் உட்பிரவேசிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே அவர்களுக்கு ஒரு முறையை வைத்திருக்கிறார், ஒரு வரிசையை வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆகையால் தான் அதை இந்த நாள் ஆகம புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த நாள் ஆகமம் என்று சொல்லும்போது அது ஒரு நாள் ஏடு, ஒரு டைரி. அந்நாட்களிலே யூதாவிலே இருந்ததான காரியங்களை குறித்து அவர்களுடைய எண்ணிக்கைகள்,
அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அப்படி முழுமையாக இந்த என்ன மன்னிக்க வேண்டும், இந்த நாளாகமத்தின் புஸ்தகத்தை நாம் ஆரம்பத்திலே வாசிக்கும் பொழுது இது என்ன ஒரே பெயர்களாய் வருகிறதே என்று சொல்லி நாம் அதை அப்படியே தள்ளிவிட்டு போகிற ஒரு புஸ்தகமாக தான் இது இருக்கும். அதன் பின்பும் பார்த்தால் இப்படி அநேக காரியங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் என்னென்ன செய்ய வேண்டும், யார் யார் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அநேக பெயர் பட்டியல்கள் வருகிறதை பார்க்கும். இது நாள் ஆகமம். இது ஒரு டைரி, யூதா கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டைரி. ஆகையால் அங்கே நடைபெற்ற ஒவ்வொரு சம்பவமும் அதில் எழுதப்பட வேண்டும். ஆகையால் ஆண்டவர் எப்பொழுதிலிருந்து அந்த 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆதாம், சேத், ஏனோஸ் என்று முதல் வசனம் சொல்லுகிறது. இப்படி இந்த ஆதாம் முதல் கொண்டு அந்நாள் வரைக்கும் இருந்த எல்லாருடைய பெயர்களும் அவரவர்கள் ஆசாரியத்துவத்தின் காரியங்களும் லேவியருக்குரிய காரியங்களும் எல்லாம் பெயர்கள் பட்டியலிட்டு வரிசைப்படுத்தி கொடுக்கப்பட்டது. ஆகையால் அவர்களுக்கு ஒரு முறைமையை ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற லேவியருக்கும் ஆசாரியர்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருந்தார். தேவ ஜனங்களும் மற்ற கோத்திரத்தாரும் அதற்குள்ளே வந்து கொடுக்கப்பட வேண்டிய காரியங்கள், செலுத்தப்பட வேண்டிய பலிகள், என்னென்ன காரியமாயிருந்தாலும் ஆலயத்திற்குள்ளே வருகிறவர்களுக்கு ஒரு முறைமையை ஆண்டவர் கொடுத்து அது முறை வரிசை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவர் தங்கள் முறை வரிசைகளில் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் அவர்களுடைய ஊழியத்திற்காக அப்படியானால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்காக அழைத்து இந்த ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க வைக்கிறார். அதற்கு ஒரு முறை வரிசையையும் வைத்திருக்கிறார். ஆகையால் அந்த முறை வரிசைப்படி நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் அந்த வரிசைப்படுத்துதலை அவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருந்தார். இந்த ஆலயத்திற்குள்ளே, ஏனென்றால் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் சாலமோன் மண்டபம் என்கிற மண்டபத்திலே அங்கேயே தரித்திருந்தார். எருசலேமிலேயே அந்த அப்போஸ்தலர்கள் ஜெபத்திலும் உபவாசத்திலும் தேவ வசனத்தை போதிக்கிறதிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அங்கேயே இருந்தார்கள். அப்போஸ்தலரின் நாட்களிலே அங்கே இருந்தவர்கள் அதற்கு பின்பு சபைக்கு உபத்திரம் வந்த போது சிதறி போகிறார்கள். அதுக்கு பின்பு அநேகர் அப்போஸ்தலர்களாய் சீஷர்களாய் இணைக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது. ஆனாலும் அங்கே ஒரு முறைமையை வைத்திருந்தார்கள். எங்கு போய் யார் எந்த ஊழியங்களை செய்தாலும் திரும்பி அவர்கள் எருசலேமுக்கு வந்து அங்கே என்ன செய்ய வேண்டும், அந்த காரியங்களை அங்கே வரிசைப்படுத்தி அவர்கள் சொல்ல வேண்டும். அப்படிதான் நாம் முந்தின அதிகாரங்களிலே 9ஆம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரங்களிலே வாசிக்கும் பொழுது சமாரியா பட்டணத்திலே ஊழியம் செய்த பிலிப்பு வந்து சொல்லும் போது, அங்கே ஊழியம் செய்தாய், ஞான ஸ்நானம் கொடுத்தாய், அங்கே அபிஷேகம் பெற்றார்களா இல்லையே என்று சொன்ன பொழுது பேதுரு அங்கே போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஊழியக்காரர்கள் பல இடங்களிலே ஊழியங்களை செய்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் அவர்கள் ஊழியங்களில் அந்த ரிப்போர்ட் அதை கொண்டு வந்து அவர்கள் எங்கே சமர்ப்பிக்க வேண்டும், அந்த எருசலேமில் இல்லை அந்த அப்போஸ்தலர்கள் இருக்கிற அந்த இடத்திலே அவர்கள் இணைந்து வந்து அங்கே அதை சப்மிட் பண்ண வந்து கொடுக்க வேண்டும். அவர்களிடத்துல எப்படி நாங்க இந்த கிராமங்களுக்கு போனோம், இந்த பட்டினங்களுக்கு போனோம், இந்த நாடுகளுக்கு போனோம், எப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றது, கர்த்தர் எங்கள் மூலமாய் நடப்பித்த அற்புத அடையாளங்கள் இவைகள், நாங்கள் இதை பிரசங்கித்தோம் என்றெல்லாம் அவர்கள் அதை கொண்டு வந்து அப்போஸ்தலர்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அப்படித்தான் அந்நாட்களிலே அந்த ஒரு ஒழுங்கும் இருந்தது. அந்த முறை வரிசை ஆதி காலத்திலே ஆலயங்களிலே இருந்தது. நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்த இந்த அப்போஸ்தலர்களும் கூட
என்ன செய்தார்கள்? அந்த வரிசை, ஆலயத்துக்குள்ளே அவர்களுடைய ஊழியத்தின் வரிசை, அந்த வரிசை கிரமத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே, இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் என் ஊழியக்காரர் தானே. யாவரும் அங்கே முரட்டாட்டம் பண்ணினவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், தேவனை கோபப்படுத்தினவர்கள், தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள், விரோதமாய் எழும்பினவர்கள், பேசினவர்கள், இது இல்லை அது இல்லை என்று முறுமுறுத்து கொண்டே இருந்தவர்கள் எல்லாம் இருந்த கூட்டத்தை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என் ஊழியக்காரர் தானே. அப்படியானால் இன்றைக்கும் நாம் ஒருவேளை இப்படி சில காரியங்கள் நம்மிடத்திலே, சில பலவீனங்கள் நம்மிடத்திலே காணப்படலாம். ஆனால் அவைகளின் மத்தியிலும் நாம் இப்படி ஒருவேளை கர்த்தர் நம்மை இந்த ஊழியங்களிலே இணைத்திருக்கிறபடினால், எப்படியோ நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஊழிய வரிசையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்திற்குள்ளே, ஆலயம் என்று சொல்லும் போது அன்றைக்கு ஒரு கட்டிடம், ஆனால் இன்றைக்கு நாமே அந்த ஆலயம், நாம் யாவரும் சேர்ந்து ஆராதிக்கிறது ஒரு ஆலயம். இன்றைக்கு இந்த ஒரு ஆப் நமக்கு ஒரு ஆலயமாக இருக்கிறது. எங்கெங்கோ இருந்து இந்த ஒரே ஒரு ஆப் மூலமா எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். யாரோ ஒருவர் சத்தம் போட்டு கத்தி கத்தி அவர் அந்நிய பாஷை பேசி அவர் பாட்டுக்கு ஆராதிக்கிறாரே, இல்லை இல்லை இல்லை, அவரோடு கூட இசைந்து இணைந்து இசைவாய் இணைக்கப்பட்டவர்கள் நாம் கட்டப்பட்டு வருகிறோம். இசைவினைப்பாய் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரே, அந்த இசைவினைப்பாய் எங்கே கட்டப்படுகிறோம்? எங்கெங்கோ இருக்கிற கற்கள் தான் நாம். ஆனால் இசைவினைப்பாய் ஒரே ஒரு ஸ்தலத்திலே, ஒரே ஒரு ஆப்பிலே, ஒரே ஒரு இடத்திலே எங்கேயோ நாம் இணைக்கப்படுகிறோமே, அந்த இணைப்பு தான் இசைவாய் இணைப்பாய். நமக்கு ஆண்டவர் இந்த ஊழியங்களிலே பல காரியங்களிலே நமக்கு பங்குகளை கொடுத்திருக்கு. அந்த வரிசைப்படி நாம் இந்த ஊழியங்களை செய்வதற்காக தான் ஆண்டவர் பேதுருவை அந்த வரிசைப்படுத்துகிறவனாய் அன்றைக்கு நிறுத்தினார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏன் வரிசைப்படுத்த வேண்டும்? ஏன் பேதுரு எல்லாவற்றையும் அங்கே வரிசைப்படுத்தி சொன்னான்? எல்லாரும் வாயை மூடுங்க, நான் தான் மூத்த அப்போஸ்தலன், பிஷப் ஆக்கும், ஆகையால் நீங்கள் எல்லாரும் நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லியிருந்தாலும் அவர்கள் கேட்டிருக்கதான் வேண்டும். ஆனால் அப்படி அல்ல. தேவ ஆலயத்திலும் தேவனுடைய காரியங்களிலும் ஒழுங்குகள் உண்டு. அந்த ஒழுங்கின்படி செய்ய வேண்டுமே என்பதற்காக தான் பேதுரு அவன் அங்கே நடந்த காரியங்களை அப்படியே வரிசைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க வேண்டும். இங்கே ஒரு பலிபீடத்தின் மேலே நடத்தப்படுகிற ஒரு பலியை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க வேண்டும். இது எதை குறிக்கிறது? இந்த வரிசைப்படுத்துதல் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அது சமாதானத்தை நிறைவேற்றுகிற காரியமாய் அது இருக்கிறது. சமாதானத்தை கூறுகிற காரியமாய் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் மூத்த ஒரு அப்போஸ்தலன், அவர்தான் தலைமைத்துவத்தை பெற்றிருந்தவர். பேதுருதான் அந்த எருசலேமிலே
தலைமைத்துவத்தின் அப்போஸ்தலனாக இருந்தார். அவர் சொல்லுவதை எல்லாரும் கேட்டு நடந்தார்கள். அவருக்கு பயந்திருந்தார்கள். இதிலும் அவர்கள் கேட்டிருக்கலாமே. ஆனால் ஏன் அவர்களுக்கு வரிசைப்படுத்தினான்? ஏன் வரிசைப்படுத்தினான்? அங்கே வாக்குவாதம் பண்ணுகிறார். அந்த முந்தின வசனத்தை நாம் வாசித்தோம். அப்போஸ்தலர் 11:3 அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார். இவரும் என்ன செய்யலாங்க? வாக்குவாதம் பண்ணி அவர்களோடு கூட போராடி பேசி 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 தன் காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாகும்படியாக இவன் அதை வரிசைப்படுத்தினார். நீங்க அந்த 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் இணைத்து வாசித்து பாருங்களேன். அந்த வசனங்கள் அங்குள்ளதை மறுபடியும் பேதுரு முழுமையாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கும். அங்கே ஏற்கனவே 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியுவின் வீட்டிலே அதை சொல்லுகிறார். அதை மறுபடியும் இங்கே ஏன் வரிசைப்படுத்த வேண்டும்? வரிசையா ஏன் சொல்ல வேண்டும்? அவர்களுக்குள்ளே இந்த எருசலேமில் உள்ளவர்கள் நாங்கள் தான் விருத்த சேதனமுடையவர்கள், நாம் தான் யூதர்கள், நாம் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் 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 என்று இருந்தவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நம்மிடத்துல உண்டு. அந்த வித்தியாசத்தை எப்படி உண்டு பண்ணுகிறார்? பரிசுத்த ஆவியானவரை ஊற்றும் போது புற ஜாதிகளாயிருந்தாலும், அது யூத மார்க்கத்தை சார்ந்தவர்களாயிருந்தாலும், யாராயிருந்தாலும் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகும் வேண்டும் என்பதை விளக்கி சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள்ளே சமாதானத்தை உண்டாகும்படியாக இதை வரிசைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சொல்லி இருக்கலாம் ஒரே வார்த்தையிலே. நம்மை ஆண்டவர் நிரப்பினார் அன்றைக்கு அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த மேல் வீட்டறையிலே. அதே போல் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது புறஜாதிகளுக்கும் உரியது. அந்த உரிமை அதை ஆண்டவர் அவர்களுக்கும் கொடுத்தார் என்று ஒரே வார்த்தையிலே சொல்லி முடித்திருக்கிறார். இல்லை, ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொன்னார். இந்த காரியங்களை நாம் யோபுவின் புஸ்தகத்திலே நாம் வாசித்தோமே, அந்த காரியத்தை அவன் ரூபிக்க அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அதை வரிசைப்படுத்த வேண்டும். ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொன்னார். எடுத்தேன் கவுத்தேன் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை பேசி ஒரு காரியத்துக்கு முடிவை கொண்டு வந்து விடுகிறது தேவ பிள்ளைகளுக்கு அழகல்ல. ஒரு சமாதான கர்த்தர் நமக்குண்டு. அவர் சமாதான பிரபு. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருந்தால் நாம் வரிசைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். காரியங்களை தெளிவாய் ஒருவரிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லும் போது, இதுதான் இந்த காரியத்தின் கடைத்தொகை, இதுதான் காரியம், இதுதான் கடைத்தொகை, இதுதான் முடிவு, இதுதான் ஆரம்பம், எல்லாவற்றையும் தெளிவாய் நாம் எடுத்து சொல்லும் போது அங்கே சமாதானம் உண்டாகும். இல்ல ஒரு வார்த்தையில எனக்கு என்ன வந்துச்சு, உங்களுக்கு என்ன வந்துச்சு சொல்லி முடிச்சிடலாம். அது நல்லது அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு அது ஒழுங்கும் அல்ல, அது அழகும் அல்ல. ஆண்டவர் நமக்கு ஒரு அழகை கொடுத்திருக்கிறார், அது சமாதானம். ஆகையால் தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்க. ஏனுங்க பரிசுத்தத்தை சமாதானத்தோடு கூட கர்த்தர் இணைத்தார்? பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். ஆனால் சமாதானம் பண்ணாதவர்கள் பரிசுத்தமாய் வாழ முடியாது. சமாதானமாய் வாழுவதற்கு மட்டுமல்ல, நான் சமாதானமாய் இருக்கிறேன் என்பது மட்டுமல்ல, எல்லாரோடும் யாவரோடும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது கூடுமான மட்டும் யாவரோடும் என்று எழுதுகிறார். ஏன்னா அவர்கள் ரோமர்கள், ரோமாபுரியிலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார். ஆனால் எபிரேயருக்கு எழுதும் போது அப்போஸ்தலன் எழுதுகிறார், நீங்கள் யாவரோடும் சமாதானமாய் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் தேவனை தரிசிக்க முடியும். ஏனென்றால் சமாதானமாய் உள்ளவர்கள் பரிசுத்தமாய் இருக்க முடியும். இந்த கிருபையை
கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு தர வேண்டும். மூன்றாவதாக யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏன் வரிசைப்படுத்த வேண்டும் என்பதற்கு கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கப் போகிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரை போல மதில் ஏறும், வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். ஏன் நாம் வரிசைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் நம்மை பராக்கிரமசாலிகளாகவும் யுத்த வீரர்களாகவும் நம்மை வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய யுத்தம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அது ஆவிக்குரிய யுத்தம். நாம் ஆவியின் காலத்திலே வாழ்கிறபடினாலே எல்லாமே ஆவிக்குரியதா இருக்கிறது. நாம் ஆவிலே அபிஷேகம் பெறுகிறோம், ஆவிலே ஞான ஸ்நானம் பெறுகிறோம், ஆவிலே அபிஷேகம் பெறுகிறோம், ஆவிலே தேவனுடைய புத்திரராகிறோம், ஆவிலே விடுதலை பெறுகிறோம், ஆவிலே போராட்டத்தையும் சந்திக்கிறோம். எல்லாமே ஆவியிலே. ஏனென்றால் இது ஆவியானவரின் காலம், ஆவி காலம், பிதாவின் காலம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று கண்டிப்பான ஒரு காலம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலம் அன்பின் காலம், கிருபையின் காலம். அன்பினாலே எல்லாவற்றையும் வெல்ல வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்துக் கொடுத்தார். அவர் போகும்போது சொன்னார், நான் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், நான் சொன்னவைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நடத்துவார். அப்ப இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது ஆவியிலே தான் நாம் எல்லாவற்றையும் நிதானிக்க வேண்டும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவியிலே நிதானிக்கலாம். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு நினைத்து பார்க்கலாம். எனக்கெல்லாம் நேர வசனங்கள் உண்டு, அவைகளை சொன்னால் நேரம் போதா. அப்போ நாம வாழுகிற காலம் என்ன காலம்? ஆவிக்குரிய காலம். நம்மை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார்? ஒரு யுத்த வீரர்களாய், ஒரு பராக்கிரமசாலிகளாய் இனி வரும் நாட்களுக்கு நாம் யுத்தத்திலே நிற்கத்தக்கதா. இன்றைக்கு எழுத்தின்படியாக ஏறக்குறைய 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இதை அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம் என்று தெரியவில்லை. ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி கொண்டு வீசிக்கொண்டே இருக்கிறார். பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாக இந்த 2 நாடுகளும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. பயங்கரமான காரியங்கள், ஏவுகணைகளை மாறி மாறி வீசிக்கொண்டிருக்கிறார். மற்ற நாடுகள் நீங்கள் செய்யாதீர்கள் என்று சமாதானம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் இது யுத்தத்தின் நாள். ஆண்டவருடைய வசனமே சொல்லுகிறது, கடைசி நாட்களில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இது நடக்கும், நடக்க வேண்டும். அதன் முடிவிலேதான் முடிவு வரும். சுவிசேஷம் எல்லாருக்கும் அந்த நாட்களிலே பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும். அந்த முடிவுக்காக காத்து நிற்கிறோம். ஆனால் இந்த யுத்தத்திலே பழகினவர்களாய் நாம் இருக்கிறோமா? தாவீது சொல்லுகிறார், யுத்தத்திற்கு என் விரல்களை பழக்க விட்டார். அவன் எழுத்தின்படி யுத்தம் செய்தவன். ஆனால் நாம் ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கிறோம். ஆகையால்தான் பேதுருவும் முதல் நூற்றாண்டிலே ஆவிக்குரிய யுத்தத்திலே இருந்தாங்க. ஆகையால் தான் அவர் தைரியமாய் எல்லாவற்றையும் வரிசைப்படுத்தி சொன்னதற்கு காரணம், தான் ஒரு பராக்கிரமசாலி, தான் ஒரு யுத்த வீரன். ஆகையால் எல்லாவற்றையும் அந்த வரிசை பிசகாமல் ஒவ்வொன்றையும் தன் தன் அணியிலே செல்லும் என்ற விதத்திலே அந்த ஒழுங்கும் கிரமமுமாய் காரியங்களை பேதுரு செய்ததை பார்க்கிறோம். அப்படியானால் கடைசி காலத்திலே வாழ்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு சவாலை வைக்கிறார். எத்தனை பேர் இந்த சவாலை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம்.
ஆண்டவரே, என்னை ஒரு பராக்கிரமசாலியா, என்னை ஒரு யுத்த வீரனா, யுத்த வீராங்கனையா நீர் இந்த காலங்களிலே வைத்திருக்கிறீர். அந்த அபிஷேகத்தை நீர் எனக்கு கொடுத்து அந்த வரிசை பிசகாமல் என்னுடைய அணியிலே அணி அணியாய் அந்த யுத்த வீரர்கள் என்ன செய்வாங்க? போவாங்க. பின்னால இருக்கிறவங்க முன்னால போக மாட்டேன், முன்னால இருக்கிறவங்க முன்னால நடக்கணும். அணி அணியாய் அணி அணியாய் அந்த ஒரு ஒழுங்கு இருக்கும். அந்த ஒழுங்கின் படியாக நாமும் கூட இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நிற்க வேண்டும். என்னை ஆண்டவர் முன்னாலே நிறுத்தினால் நான் முன்னாலே தான் நிற்கணும். ஐயோ, நேரடியாய் குண்டு என் மேல் பாயுமே என்று சொல்லி பயந்து பின்னாலே போவேன். ஆனால் பின்னாலே குண்டு பாயும். எப்பொழுதுமே யுத்தத்திலே இருக்கிறவர்களுக்கு முன்னாலே ஈட்டி பாயிறதோ, அம்பு பாயிறதோ, குண்டு பாயிறதோ ஒரு பெருமை. அதில் மரித்தார். ஏனென்றால் அவர்கள் வீரர்களாய் வீராங்கனைகளாய் முன்னாலே நின்றதினாலே அவர்கள் நெஞ்சில பாய்ந்தது. இந்த நெஞ்சு தைரியம் நமக்கு வேற எதுக்கும் வரக்கூடாதுங்க. கர்த்தருக்காய் நிற்கிறதுக்கு மட்டும் வர வேண்டும். இனி வரும் காலங்கள் நம்மில் அநேக இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறதுக்கு ஆயத்தமாக வேண்டும். இந்த யுத்தத்திலே எத்தனை பேர் நிற்க தயாராக இருக்கிறோம்? நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை அந்த ஒரு விசேஷித்த அபிஷேகங்க, அது எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த பேதுருவுக்கு அது கிடைத்திருந்ததுனாலேதான் அவர் கடைசி நாட்களிலே அவருடைய மரணம் சிலுவை மரணம். இயேசுவை போல என்னை அறையாதீங்கன்னு தலைகீழாக அறையப்பட்டார். எவ்வளவு கடினம் தெரியுங்களா? தலைகீழாக அறையப்படுகிறது. நானா இயேசுவை போலவே அறைங்க, இல்ல குறுக்களை எப்படியாவது அறைங்கன்னு கேட்டிருப்பேன். ஏன்னா அது தலைகீழன்னா தலையில கீழே எல்லா ரத்தமும் வந்து பாயும். எவ்வளவு கடினம். ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுவதற்கான தைரியத்தை அவர் எதனால பெற்றுக்கொண்டார்? இந்த வரிசை கிரமத்தை, நான் ஒரு பராக்கிரமசாலி, நான் ஒரு யுத்த வீரன், இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நான் ஜெயமெடுத்து என் இயேசுவை நான் சந்திக்க போகிறேன் என்ற ஒரு நிச்சயத்தோடு கூட இருந்தபடினாலேதான் அவன் வரிசைப்படுத்துகிறவனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி வரிசைப்படுத்துகிறவர்களை ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொல்லி நான் சொல்லி முடிக்கிறேன். ஏனென்றால் இந்த வரிசைப்படுத்துகிறவனாய் பேதுரு இருந்ததினாலே அந்த பரலோகத்தின் பலனை அவன் பெற்றுக்கொண்டான். நாமும் கூட பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன பலன்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாக்கு தத்தமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இது நமக்கு கிடைக்க போகிற பலன். நாம் யுத்த வீரர்களாய் வீராங்கனைகளாய் எழும்ப இது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பலன். 1 கொரிந்தியர் 15:23 சொல்கிறது, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த உயிர்ப்பிக்கப்படுதல், அவருடைய வருகையிலே நாம் உயிர்ப்பிக்கப்படுவோங்க. இந்த யுத்தத்திலே நாம் ஜெயமெடுத்தவர்களாய் நாம் நிற்கும் போது, இரத்த சாட்சிகளாய் போனாலும் அவருடைய சமூகத்துக்கு போய்விடுவோம். அவர் வருகைக்கு முன்பதாக மரித்தாலும் அவர் சமூகத்துக்கு போய்விடுவோம். ஆனால் உயிரோடு இருப்போம். ஆனால் அந்த வருகையிலே காணப்படுவோம். ஆனால் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உயிர்ப்பிக்கப்பட்டவர் முதற் பேரானவர் கிறிஸ்து. இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருந்து இயேசுவோடு கூட வரப்போகிறார்கள். அது 2வது உயிர்த்தெழுதல். 3வது தான் உயிரோடு இருக்கிற நாமும் கிறிஸ்துவுடனே கூட அவரோடு கூட இருக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்படுகிற உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கடைய வேண்டுமானால், இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பேதுருவை போல கடைசி வரைக்கும், நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் இந்த வரிசைப்படுத்துகிறவர்கள், விசேஷமாய் இந்த யுத்த வீரர்களாய் வீராங்கனைகளாய் பராக்கிரமசாலிகளாய் நாம் இருக்கும்படியாக நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.